பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாலை வேளையிலே நாம் தேவ செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் தமது கைகளை நீட்டி நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இங்க கவனிங்க ஐயா, என்ன கவனிங்க, திரும்புங்க. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். ஆமென். ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு ஆசீர்வாதம் கர்த்தர் ஏற்படுத்த போது கிடையாது. ஏற்கனவே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்கள்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, உண்டாக்கி வச்சுட்டா படைச்சார். ஆமென். அதனால் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை ஏற்கனவே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை நடக்கையினாலே பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எப்படியெல்லாம் சுதந்திரிப்பது, என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார், எப்படி தேவன் ஆஸ்வதிக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆக வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கும்போது முதலாவது லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். லூக்கா, மைக்கில் வாசிங்க. லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரா, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்கள் என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்தாரா. ஆமென். அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களா இருந்தார்களா என்று பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆமென். இல்லைங்களா? நம்மலாம் சில நேரத்தில் யோசித்து பார்க்கணும், நம்மலாம் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆமென். இந்த வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், பார்த்தவர்கள், ரசித்தவர்கள், தேவன் அவருடைய வல்லமையை காண்பித்திருக்கிறார், அவருடைய அதிசயங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இப்படி அனுபவித்த இவர்கள் தான். ஆனா இவர்களுக்குள்ளே விசுவாசம் குறைந்து விட்டது. ஆவிக்குரிய நிலை மந்த நிலையாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் உள்ள அவர்களை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமர அல்லே சொல்லுமா. ஆமென். ஆண்டவர் என் பிதாவின் வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களே உணவத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் பண்ணுங்க இருங்கள் என்று சொன்னார். ஆமென். எருசலேம் நகரில் இருங்க அப்படி சொன்னார். ஆமென். பின்பு அவர் இருங்க அப்படி சொல்லிட்டு பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் என்ன பண்ணாரா, தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீஷர்கள் குறித்து பேசும்பொழுது நம்ம 24ஆம் அதிகாரத்தில் இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார்? இவங்க எம்மாவூர் பகுதியில் நடந்து போகும் பொழுது இருக்குதான ஒரு சீஷர்கள். ஆமென்.
13ஆம் வசனம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். 7 மைல் தூரம் போயிட்டாங்க. எருசலேமில் இருந்து எங்க போயிட்டாங்க? எம்மாவூருக்கு போயிட்டாங்க. 7 மைல் தூரத்துக்கு போயிட்டாங்க. அங்க போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என்ன பண்ணாங்கன்னா பேசிக்கொண்டார்கள். ஒருத்தர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? நம்ம கூட பேசும்போது நல்லாவா பேசுறோம்? ஒருத்தர் பேசும்போது பாருங்க பேசிக்கிறாங்க. பாருங்க எப்ப பேசுறாங்க பார்த்தீங்களா? ஆமென். ஒருத்தர் எப்பா இப்போ இதுக்கு முன்னாடி பேசவே இல்லையா நீங்க? அப்புறம் பேச மாட்டீங்களா? இப்ப என்ன பேச போறீங்க? ஆமென். ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணாலாம்? பேசிக்கொண்டு இருந்தாங்களாம். நம்ம எப்பவும் பேசுறோம். ஆனா இப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் பேசணும். ஆமென். ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணாங்க? பேசுறாங்க. நம்ம பேசாம தெரியுமே. சில பேசும்போது பார்த்தீங்கன்னா சில பாஸ்டரை குறித்து பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க. சிலர் பேசும்போது பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை பேசுவாங்க. அதில் சந்தேகம் வரும் சில பேருக்கு. சில பேருக்கு தர்க்கம் பண்ணுவாங்க. வார்த்தைகளை எடுத்து தர்க்கம் பண்ணுவாங்க. சிலர் கேள்வி கேட்பாங்க. இப்படி சிலர்லாம் பேசுகிற வார்த்தையை நம்ம கவனித்து இருக்கிறோம். இவங்க என்ன பேசுகிறாங்க? வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடைய கூட நடந்து போனார். இயேசு தாமே சேர்ந்து அவங்களோட கூட என்ன பண்ணாரா? நடந்து போனார். ஆமா, அல்லேலூயா. இயேசு தாமே அவர்களோடு கூட சேர்ந்து, ஆமென், அவர் சேர்ந்தார். இவங்க நடந்து போறாங்க. இப்ப யார் சேர்ந்து கூட? இயேசு சேர்ந்துட்டார். ஆமென். நிறைய பேர் எருசலேமை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆமென். எங்கேயாவது போனா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எருசலேமை விட்டு போறாங்க. ஆமென். எருசலேமை விட்டு போறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தான் வருது. பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அவர்கள் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரயுத்தமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எங்க போனானா? எரிகோவுக்கு போகையில் எங்க மாட்டினா? கர்த்தரை விட்டுட்டு போன, தேவ சமூகத்தை விட்டுட்டு போனா, தேவன் வாசம் பண்ணுற மகாராஜாவுடைய நகரத்தை விட்டு போனா, ஆமென், நீ எங்க மாட்டுவ? கல்லறையில் தான் மாட்டுவ. நறுக்கிடுவாங்க உன்னை. ஆமென். நறுக்கிட்டாங்க பாருங்க. போன இடத்துல என்னாச்சு? கல்லர் கையிலே அகப்பட்டா அவர்கள் உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம்? வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி முதல்ல வஸ்திரத்தை உரினான். நல்லா தெரிஞ்சுங்க. தேவ சமூகத்தை விட்டு போனா, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போனா, எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போனா முதல்ல எதை உரிதான்? வஸ்திரத்தை உரிதான், ரட்சிப்பை உரிதான். ஆமென். தேவன் கொடுத்திருக்கிற மகத்தான ரட்சிப்பை, மகத்தான மேன்மையான ரட்சிப்பை பிசாசு என்ன பண்றான்? உரிகிறான். ஜாக்கிரதையா காத்துக்கணும். ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். வஸ்திரத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. ஜாக்கிரதையா காத்துக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. ஆமென். பாருங்க, வஸ்திரத்தை முதல்ல உறிஞ்சிடறான் பாருங்க. அவனை காயப்படுத்துகிறான். ரெண்டாவது தான் என்ன பண்றான்? காயப்படுத்துறான். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க எருசலேமை விட்டு போனவர்கள், ஆலயத்தை விட்டு போனவர்கள். சிலர் ஆலயத்தை விட்டு போவாங்க. அங்கேயும் பிரச்சனை வந்துடும். ஆமென், அல்லேலூயா. கல்லர் கையில் போய் மாட்டிப்பாங்க. கல்லர் எப்படி இருப்பான்? அவனை திருடவும் கொல்லவும் வருவான். வேறொன்றுக்கோ வர. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பண ஆசை பிடிச்சவங்க தான் இருப்பான், பொருளாசை பிடிச்சவங்க தான் இருப்பாங்க.
ஆமென். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்பவர்கள், பரிசுத்தாவில் நடத்துபவர்கள், அபிஷேகத்தை நடத்துகிறவர்கள், சத்தியத்தை நடத்துகிறவர்கள், சரியான ஆலோசனை நடத்துகிறவர்கள் இல்லாதிருக்கிறார்கள். அங்கே போய் மாட்டிப்பாங்க. அங்கே போய் மாட்டினா என்ன ஆகும்? சத்தியம் புரியாது. ஆவியில் நடத்தப்பட மாட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட மாட்டாங்க. ஊழியத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஊழியத்தின் பாதையில் போக முடியாது. ஆமென். அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, சரியான தேவனுடைய ஊழியக்காரத்தில் போகும்பொழுது, சரியான ஆலயத்துக்குள்ளே வாசம் பண்ணும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தம்முடைய கைகளை நீட்டி ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், எருசலேமை விட்டு அவர்கள் போகும்பொழுது கல்லர் கையில மாட்டினாங்க. இரண்டாவது, அவன் காயப்பட்டான். ஆமென். கொலை உயிரும் குத்துயிரமாக விட்டு போனார்கள். பாருங்க, கொலை உயிரும் குத்துயிரமாக. அதுதான். ஆமென். திருடங்கையில மாட்டினா அதுதான் பிரச்சனையா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவன் பாதியில விட்டுட்டு போறதில்லை, வஸ்திரங்களை உரித்து போடுவதில்லை. பிசாசு மட்டும்தான் வஸ்திரங்களை உரிடுவேன். ஆமென். ஆண்டவர் வஸ்திரத்தை உடுத்துறவர். ஆமென். ஆண்டவர் நம்மை கழுவுகிறவர், சுத்தப்படுத்துகிறவர். ஆமென். பார்த்தீங்கன்னாக்கா தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். நகோமியுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, நகோமி அவங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், குறை உள்ளவளாய் காணப்படுகிறேன். எங்க நிறைவா இருந்தாங்க, எங்க குறைவா இருந்தாங்க? பெத்லகேமில், எருசலேமில், பெத்லகேமில் நிறைவா இருந்தாங்க. நிறைவை விட்டுட்டு எங்க போனாங்க? மோவாப்புக்கு போனாங்க. மோவாப்புக்கு போனதுனால குறைவுள்ளவளாய் போனாள். நல்லா கவனிங்க. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம நம்ம வேற இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்? குறைவு. அங்க என்ன இருக்குது? மோவாப்பு. மோவாப்புடைய சுபாவம் என்ன? அசுசிப்படுத்துவது. பாவம் நிறைந்த தேசம், அக்கிரமம் நிறைந்த தேசம். ஆமென். அங்க ஆணோட ஆணு, பொண்ணோட பொண்ணு, விபச்சார மயக்கத்தில் இருக்கிற ஒரு தேசம், பாவம் நிறைந்த ஒரு தேசம். அங்க போய் என்ன ஆச்சு அவளுக்கு? நகோமி தன் கணவனை இழந்தால், தன்னுடைய 2 மகன்களையும் பிள்ளைகளையும் இழந்தாள். இழப்புகளை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஆனா அவன் என்ன சொன்னா? சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார், என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டாருன்றான். ஆண்டவர் கசப்பாக்குனாரா? கிடையாது. நம்ம எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். ஆமென். அங்க இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு, எருசலேமை விட்டுட்டு, பெத்லகேமை விட்டுட்டு, தேவ சமூகத்தை விட்டுட்டு, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை விட்டுட்டு, தேவ பிள்ளைகளோடு இல்லாம துன்மார்க்கருடைய ஆலோசனை நடந்து கொண்டு, பாவிகள் வழியிலே பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆமென். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாகிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் ஆமா வாய்க்கும், ஆசீர்வாதமா இருப்பான். பாக்கியவான் சொன்னா ஆஸ்வதிக்கப்பட்டன்னு அர்த்தம். ஆமென். அப்போ அங்க ஆசீர்வாதம் வரல, எனக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு நீங்க ரூட் சரியில்லை, போன இடம் சரியில்லை, சேர்ந்த இடம் சரியில்லை. நல்லா தான் மழை பெய்யுது, பெய்த மழை குளத்துல போனால் குளத்து தண்ணி எப்படி இருக்குது? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆற்றுல போனால் பியூர் ஆகுது, கடலில் போனால் உப்பு கரிக்குது, சேத்துல போனால் சேரா சகதி ஆகிடுது, ஆற்றுல போனால் சுத்தமாக அவுட்டு இல்லைங்களா? நல்லா தான் மழை பெய்யுது, சேர்ற இடம் தான். அல்லேலூயா. சேர்ற இடம் சரியில்லைன்னா நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும்.
ஆமென். நம்ம சேர்ற ஆள் நல்லா அபிஷேகம் நிறைந்த ஆளாக இருந்தால் நம்மளும் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆவியில் நிரம்பி இருப்போம், அந்நிய பாஷை பேசுவோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் அந்நிய பாஷைலாம் என்னன்னு தெரியல, அந்நிய பாஷையே பேசுறது கிடையாது, வெக்கப்படுறாங்க வர சில பேர். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஃபாதர் பெக்மன் ஐயா கிட்ட போனால் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். டைமிங் மிஸ் ஆகிறதே இல்லை. ஒரு 2 நிமிஷம் பேச ஆரம்பிச்சு நம்மக்கிட்ட, திடீர்னு பார்த்தா ஷாபால் அதராபான்றார். ஆமென். ஆவியில் நினைஞ்சுதான் இருக்கிறார், அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கிறார். மனுஷனோட எவ்வளோ நேரம் பேசுகிறாரோ அதை விட அதிகமாக கர்த்தரோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாரோட சேர்றோமோ அவங்கள போல் தான் நம்ம இருப்போம். நீ எங்கே உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் நீ யாருன்னு சொல்கிறேன்றாங்க. உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் நீ யாருன்னு சொல்லிடுறேன்றாங்க. ஆமென். உன் நண்பன் இன்னாருன்னு சொன்னால் அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இவன் கூட சேர்ற, அப்பா போச்சுடா உன் வாழ்க்கை. ஆமென். நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்க ஜபிக்கிறவங்க கூட சேர்ந்து ஜப வாழ்க்கை வளரும். நல்லா பைபிள் படிக்கிற கூட ஆளுகளை சேர்ந்தீங்கன்னாக்கா பைபிளை ரீடிங் பண்ணுவீங்க, கேள்வி கேட்பீங்க, வசனத்தில் வளருவீங்க, ஆழமாக போவீங்க, விசுவாசத்தில் வளருவீங்க. இந்த வசனம் கேள்விகளை உண்டாக்கும். ஆமென். ஆவியில் வளர முடியும். அப்போ வேத வாசிப்பே இல்லைன்னு சொன்னா நீ சேர்ற இடம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஒரு நாளைக்கு இந்த பைபிளை எடுத்து 10 அதிகாரம் 20 அதிகாரம் 30 அதிகாரம் அப்படிலாம் படிச்சிருக்கோம். வாலிப வயசில் நான்லாம் வந்து பாக்கெட்டில் தான் என் பைபிள் இருக்கும். எனி டைம் புதிய பாடத்தை இங்கே சொல்லிட்டு போவேன் நான். ஆமென். சைக்கிளில் அப்போ ஸ்டாண்ட் இருக்கும், முன்னாடி ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டில் மாட்டிடுவேன், படிச்சுக்கினே போவேன். பைபிளை படிச்சுக்கினே போவேன். இங்கேருந்து கோடம்பாக்கத்துலேருந்து போரூர் வரைக்கும் சைக்கிள் டெய்லி எனக்கு வந்து சேல்ஸ்மேன் நான். அதனால் டெய்லி அந்த ஸ்டாண்டில் மாட்டேன்னா படிச்சுக்கினே போவேன், படிச்சுக்கினே வருவேன். அல்லேலூயா. அப்படி வேதத்தின் மேலே வாஞ்ச, வேதத்தின் மேலே விருப்பம், தாகம். ஏன்னா நாங்கள் சேர்ந்த இடம் அப்படி. நாங்கள் சாயந்தரம் 7 மணிக்கு நாங்கள் எல்லாம் கூடுவோம். கூடணுன்னா எல்லாம் ஜெபம் பண்ண உட்காந்துருவோம். எங்கள் டீம் அப்படி. ஆமென். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். எங்கள் டீமில் இருந்த எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? அந்த மாதிரி ஆட்களோட சேரணும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு டீமோட கூட சேர்ந்து இருந்தேன். எல்லாம் குடிகார பசங்க. அந்த குடிகாரனு கூட சேர்ந்தா என்ன செய்வானுங்க, மச்சான் வந்துடுறான், எங்கடா வரணும், ரங்கராஜபுரம் மெயின் ரோடு, அந்த முட்டு சந்து அங்கே வந்துடுவானுங்க. எல்லாம் கரெக்டாக வந்துடுவானுங்க டைமிங்கு. போதுங்களா? அதாவது சேர்ற இடம் அப்படி. முதல்ல அந்த இடத்த முதல்ல விட்டு விலகி வந்தேன். ஆமென். நான் வந்து ரசிக்கப்படுறதுக்கு காரணமே முதல்ல கட் பண்ணது ஃப்ரெண்ட்ஷிப். ஆமென். யாரை கட் பண்ண? சேர்ற இடத்த கட் பண்ண. தப்பான இடம் இது, ஐ டோன்ட் லைக் இட் அப்படி என்ன பண்ண, முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண. ஆமென். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம சேர்த்து இணைச்சிக்கணும். ஆமென். அப்போ தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். எருசலேமின் வாழ்வை காண்பான்னு வசனம் தான் போதுமா? எருசலேம் வாழ்வை காண்றதுக்கு நீ முதல்ல மாறணும். எருசலேமுக்கு வரணும். எருசலேம் விட்டு போகிறாங்க எல்லாம். ஆமென். வஸ்திரத்தை இழக்க காரணம் என்ன? எருசலேமை விட்டு போகிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம பார்க்கிறோம் யோவான் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள்லாம் பின்மாற்றம் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்க? மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் சொல்லி போகிறாங்க. எங்கே போகிறாங்க? மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் அப்படின்னு போகிறாங்க. எங்கே ஆண்டவர் எதுக்காக அழைச்சாரு? அந்த நோக்கம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய இவர்கள்
நோக்கத்தெல்லாம் மறந்து எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு போனாங்க. என்னாச்சு தெரியுமா? வஸ்திரத்தை இழந்துட்டாங்க. என்ன பண்றாங்க வாசிங்க. 21:7 யோவான் 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் என் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். என்னையா மறுபடியும் படிங்க, நீங்க தப்பா படிக்கிறீங்களா? ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். யாருடைய சட்டை கட்டினானா? தன். ஆமென், ஹல்லேலூயா. தான் மேல் சட்டையை கைட்டி என்ன பண்றாங்க? கட்டுறான். சொல்லுங்களேன். இடுப்புல கட்டுறாங்க. அப்ப அது வரைக்கும் எப்படிங்கிறான்? நிர்வாணமாகறான். மேல் சட்டையை தேங்க காட்டுறான் பாருங்க. ஆமென். ஒருத்தன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல தகப்பன் வீட்டை விட்டுட்டு, தேவ சமூகத்தை விட்டுட்டு, தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்த இடத்தை விட்டுட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கின்னு நாம எல்லாம் வா தூர தேசத்துக்கு போவோன்னு கூட்டிட்டு போறான் இல்லையா? இளைய குமாரன். அவன் நிலைமை என்னாச்சு? கடைசியில எல்லாத்தையும் சாப்பிட்டு அழிச்சு குடித்து வெறித்து பணமெல்லாம் செலவான பொழுது பன்றியின் தவிட்டை சாப்பிடுறதுக்கு ஆசைப்பட்டா தன் மேல் சட்டையும் கூட வித்து போட்டான். என்ன ஆயிடுச்சு? மேல் சட்டை போயிடுச்சு. ஆற நிர்வாணம். உன் வஸ்திரம் போயிடும், உன் ரட்சிப்பு போயிடும். எருசலேமை விட்டு நீ போனினா, தேவ சமூகத்தை விட்டு போனினா, ஆமென், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குங்க. கைகளை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. நீ எருசலேம்ல இருந்தாங்க ஆண்டவர் சொல்ல எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா பெற்றுக்கொள்வதற்கு நீ ரெடியா இல்ல. நீ எங்க இருக்கிற? அப்பாவுடைய சமூகத்தை விட்டுட்டு ஆடலும் பாடலும் இங்கு தானே அப்படின்னு பாடி நிற்கிறேன். அவன் அவன் அப்பா வீட்டில் இருந்தா பரவாயில்லையா? டான்ஸ் எல்லாம் வெளியில இருக்குது. கூத்து அங்கதான், வெளியே தான் கூத்து. உள்ள வந்தா இல்ல, சந்தோஷம் இல்ல. ஏன் இல்ல? சந்தோஷம் ஏன் இல்ல? சமாதானம் ஏன் இல்ல? ஆசீர்வாதம் ஏன் இல்லைனாக்கா நீ எருசலேம்ல இல்ல. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்மாற்றம். இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு போயிட்டாங்க சீசர்லாம். ஆமென். ஆண்டவர் அவர்களை மறுபடியும் பிள்ளைகளே எல்லாம் சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்டு அவங்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து திரும்பவும் ரட்சித்து கர்த்தர் அவளை ஆஸ்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எம்மாவூர் சீசர்களை அதான் பார்க்கிறோம். அந்த எம்மாவூர் சீசர்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? சம்பாஷித்து கொண்டு போகிறார். என்ன பண்ண போறாரு? அவங்களோட என்ன பேசுறாரு? வீண் கதையை பேசல. சில வீண் கதையே பேசி நிற்பாங்க. வள 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 கொல கொல கொல. வீண் கதையை பேசாம சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு என்ன பண்ணாருனாக்கா அவர்கள் கண்கள் திறக்கும்படிக்கு அவர்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே போனார். பாருங்க, இப்படி அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்க இயேசு தாமே சேர்ந்து அவங்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அவர்கள் அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அவர்களுடைய கண்கள் எப்படிதான் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவளை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவளாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். பாருங்க,
எல்லாம் என்ன பேசி போகிறாங்க, துக்கமுகமாக பேசிக்கிறாங்க. இன்னும் சந்தோஷம் வரல, ஆசீர்வாதம் வரல. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, துக்கமுகமாக பேசுகிறாங்க. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசன வார்த்தைகளை நினைவு கூறுகிறார். ஆமென். அவர்களோடு சம்பாஷித்து இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட பேசின வார்த்தைகளை அவர்களுக்கு நினைவுபடுத்துறார். என்ன பண்றாரு, நினைவுபடுத்துறார். அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் விதிவுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். பாத்தீங்களா, எருசலேமை விட்டு போனது காரணம் என்னன்னா, எருசலேம்ல இருந்தா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? நடந்தவைகளை அறியாம இருக்கிறியா? இந்த எருசலேம் இருந்தீனாக்கா இயேசுவை கொன்னது போல உன்னையும் கொண்டு போட்டுருவாங்க. அதனால எருசலேம் விட்டு எஸ்கேப் ஆகும். பயம், கொண்டு போட்டுருவாங்களான்னு பயம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இயேசு தம்முடைய சீசர்களோடு பேசினார். ஆமென். அவர்களோடு பேசி சம்பாஷித்து அவர்களை குறித்து பேசிக்கொண்டே போறாரு. அவங்க பேசினே போகும்போது அத்தருணத்திலே 28 வாசிங்க. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு கூட தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்கள் கூட தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு தங்கும்படி உள்ளே போனார். பாருங்க, நாம் இங்க பார்க்கிறோம், இயேசு அவர்களோடு பேசினாரு. அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசத்துக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இயேசு அவரை பார்த்து திட்டார். 25 இயேசு அவரை திட்டார். ஏப்பா, விசுவாசத்துல எப்படி இருக்கிறீங்க? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கீங்களப்பா. நீங்க எவ்வளோ சத்தியம் உங்களுக்கு சொன்ன, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், என்னை அடிப்பாங்க, என்னை வாதிப்பாங்க, எல்லாம் சொன்ன உங்களுக்கு, ஏன் இப்படி புத்தி இல்லாம இருக்கிறீங்க நீங்க? பவுல் சொல்லும் போது சொல்லுவாரு கலாத்தியர்ல, புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படி திட்டுவார். இயேசு அதுதான் சொல்றாரு இங்கேயும். ஆமென். எவ்வளவு சொல்ல, இன்னும் புத்தி வர மாட்டேது சில பேருக்கு. அல்லேலூயா. எத்தனை சத்தியத்தை பேச, எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் சரி, புத்தியே வராது. அதனாலதான் இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனா இயேசுவை பாருங்க, அவங்களை நினைவுபடுத்தி அவங்க மனம் திரும்ப வச்சு தோத்திரம் அவளோடு கூட அவர் பந்தி 47 வாசிங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். ஆமென். 45 45 வாசிங்க. 45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவளுடைய மனதை அவள் திறந்து அவளை நோக்கி எழுதியிருக்கிறபடி. பைபிள பதட்டப்படாம படி தான் சொல்றேன். சென்டென்ஸா படிக்கணும். எப்படி நான் படிக்கிறேன் பாருங்க, பதட்டப்படாதீங்க, வாசிங்க. அவர்களை நோக்கி. ஆமென். மனதை அவர் திறந்து. யாருடைய மனசு திறந்தாரா? முதல்ல அவங்க மனசு எப்படி இருந்தது? மந்த இதயம் உள்ளவங்களா இருந்தாங்க. மனம் குருடா இருந்தது. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள். இப்போ அந்த மனக்கண்ணு இயேசு தம்முடைய வார்த்தைகளை சம்பாஷித்து கண்ணை திறக்கிறார். கேஆர்சி பக்கத்தில் இருக்கிறான். அவன் பார்க்கறான். பார்த்தா எல்லா ரதங்களோடு நிற்கிறாங்க. பயப்படுறான் கேஆர்சி.
எலிசா சொல்றாரு, உன் கண்ணை திறந்து பாடுறா, அவர்களோட நம்மோட இருக்கிறவர்கள் கண்ணு தெரியல. இவனுக்கு என்ன தெரியல? என்ன கண்ணு தெரியல? நார்மல் கண்ணு தெரியுது, ஆவிக்குரிய கண்ணு தெரியல. ரதங்களோடு இருக்கிறதான ஆவிக்குரிய கண்கள் தெரியல. உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஒரு தூதம் போதும். ஆமென். ஒரு லேகியோன் எத்தனை பேர் சமம்? ஒரு லேகியோன் 6000 பேருக்கு சமம். ஆமென். அல்லேலூயா. அவங்க கூட 1000 பேர் வந்தாலும் ஒரே ஒரு லேகியோனை கர்த்தர் அனுப்பிச்சார்னா எத்தனை பேர்? 6000 பேர். ஆமென். அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம். நம்மோடு ஒரு ஆள் இருந்தாலே போதும். ஆமென். யார் இருக்கணும்? ஒரு லேகியோன். அல்லேலூயா. ஒரு லேகியோன்னா லேகியோன் பிசாசு நினைச்சிடாதீங்க, லேகியோன் தேவத்துவம். ஆமென். அல்லேலூயா. லேகியோன் பிசாசு குச்சிட்டு இருக்கிறான். அதே ஆமென். தேவத்துவனுக்கு பேர் ஒருத்தருக்கு லேகியோன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மீகாவேல் வந்து வானமண்டல சேனைகள் என்ன பண்றான்? சண்டை போடுறான். தானியேலுடைய ஜெபம் கேட்கக்கூடாது இருந்த தடையெல்லாம் நீக்க மீகாவேல் வந்து சண்டை போடுறார். நமக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் அநேக தேவ தூதர்களை வச்சுக்கிறார். உங்க ஒவ்வொருக்கும் ஒரு தூதர் இருக்கிறான். இருக்கிறா இல்லைங்களா? நீங்க சொல்லணும், எனக்கு இருக்கிற தேவ தூதனே எனக்காக யுத்தம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வச்சுக்கிறாங்க நமக்காக தேவ தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா கண்ணு தான் சரியா தெரியல நமக்கு. கண்ணு எப்படி இருக்குது? மந்த கண்ணாகுது, மங்களாகுது பார்க்கறதுக்கு. எப்ப அவன் கண்ணை திறந்து பாரு, பார்க்கறதுனா எப்படி இருக்குது? ஆண்டவரே எல்லாம் மரமா தெரிஞ்சுப்பான். எப்படி தெரியுது? திரும்ப இயேசு என்ன பண்ணாரு? அவன் கண்ணுக்கு ஜெபம் பண்றாரு. இப்ப எப்படி பார்க்க மனுஷரா தெரியுதாங்க. ஆமென். முதல்ல எப்படி தெரிஞ்சுது? மரமா தெரியுது. கண்ணு சரியில்லை. உன் கண்ணு சரியில்லைன்னா பார்க்கறதெல்லாம் தப்பா தான் தெரியும். ஆமென். ஆனா இயேசு சொன்னாரு, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு. உன் கண்ணில் என்ன இருக்குது? உத்தரம் இருக்குது. உத்தரம் தெரியுமா உங்களுக்கு? தூண் இல்லைம்மா, உத்தரம்னா இது நீட்டாக பார்த்தியா, அதான் உத்தரம். ஆமென். முதல்ல உன் கண்ணில் உத்தரங்குது. அதை விட்ட என் கண்ணில் தூசியை பார்க்குறேன், மற்றவங்களை குறை சொல்லி நிற்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவளை சொல்லி அவங்களை என்ன பண்ற உணர்த்தி ஆசீர்வதிக்கிறார். இயேசு என்ன பண்ணாரு? நம்முடைய சீசைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஒரு ஆசீர்வாதமே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாருங்க. ஆமென். இன்னொரு 5 ஆசீர்வாதம் இருக்குது. சரி, நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். 1:3. ஆமென். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன பண்ணிக்கிறான்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே உங்களை என்ன பண்ணிக்கிறார்? ஆண்டவரே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சகல ஒரு ஆசீர்வாதம் 2 ஆசீர்வாதம் கிடையாது, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிறைய கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இந்த நாள் அவர் கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். சகல ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இன்னைக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவைப்படுது? உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் பரமபிதா அதை கொடுப்பதற்கு அதிக நிச்சயமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாம்பை கேட்டா, மீனை கேட்டா பாம்பு கொடுப்பாரா? ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்டவரா? அல்லேலூயா. நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? தீமையானது கொடுக்க மாட்டாரு. என்ன கொடுப்பாரு? நன்மையானது தருவா. என்ன தருவாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்க. யாத்திராகமம் 23:25.
23. உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிச்சுட்டு அப்படியே விட்டுல, வியாதியை விளக்குறாரு. ஹலோ, நல்லா ஆசீர்வாதமாக இருந்தால் போதுமா? வியாதி 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 24 மணி நேரம் டாக்டர்னு போய் என்ன ஆகுது? மனம் நொந்து போயிடும். என்னையா ஆசீர்வாதம் வந்து என்னங்க பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியல. ஆமேன். எங்கேயும் வெளியே போக முடியல, எங்கேயும் சுற்றி பார்க்க முடியல. என்ன பிரயோஜனம்? வியாதி வியாதி வியாதி. அதனால கர்த்தர் சொல்றாரு, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்றவங்க வியாதியெல்லாம் விலக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் அப்பத்தையும் கர்த்தர் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கும் போது வியாதி நீங்குகிறது. மூன்றாவதாக, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க செய்கிற பிஸ்னஸ், தொழில், வேலைகள். ஆமென். எந்த வேலையும் இருக்கலாம், சாதாரண வேலை இருக்கலாம், உயர்ந்த வேலை இருக்கலாம். அந்த வேலையில கர்த்தர் மேன்மை கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். சாதாரணமாக நினைக்கலாம் நம்ம, நான் பாஸ்டர் நான் சாதாரண சம்பளம் தான் வாங்குறேன், அப்படியே யோசிக்க கூடாது. நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம், அடுத்த லெவல் எப்படி போகிறது, அடுத்த லெவலுக்கு நாம் எப்படி போனால் கடவுளை என்னை ஆஸ்வதிப்பார், தேவனை உயர்த்துவார், அப்படி நம்ம சிந்திக்கணும். நம்ம இருக்கிறதே போதும், வந்த துண்டு விதி வந்தால் போகாமல் நினைக்கக்கூடாது. ஆமென். உள்ளதே போதும் அப்படி நினைக்கக்கூடாது. 20 வருஷமாக இருக்கிறேன், இந்த லாபம் எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்கல ஆண்டவரே. 10 முறை என் சம்பளத்தை ஏமாத்திட்டான். எத்தனை முறை? 10 முறை ஏமாத்திட்டான் ஆண்டவரே. இந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி அக்காவை கொடுத்து ஏமாத்திட்டான். 7 வருஷம் ஏமாத்தோம். 7 வருஷம் 14 வருஷம் இங்கே போயிடுச்சு. என் வாழ்க்கையெல்லாம் போச்சு. 20 வருஷம் கஷ்டப்பட்டேன். இனிமேல் என் பிள்ளைகளுக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் குடும்பத்துக்கு நான் சேர்க்க வேண்டாமா? நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட போய் கேட்கல, மாமனார்கிட்ட போய் கேட்கல, இல்லை அவங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் சண்டை போடல. ஏய், உங்க அப்பா கிட்ட போய் சொத்தை கேட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வரதட்சணை கேட்கல. அவன் யார்கிட்ட போய் கேட்கறான்? ஆண்டோட கேட்கறான். ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ என்ன பண்ணு, உன் ஆடுகளுக்கு நீ புள்ளி உள்ள கொப்புள்ள கொப்புகளை போடு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சில கொப்புகளை வெட்டி, சில கிளைகளை வெட்டி, இந்த தலைகளை உன் ஆடுகளுக்கு போடு. உனக்குன்னு சில ஆடுகளை கொண்டு வா, அந்த ஆடுகளுக்கு போட்டு உனக்குள்ளதை தனியா விலை, லாபானுக்குள்ளதை தனியா விலை. ஆமென். உனக்குள்ளதையும் பாரு, லாபானுக்குள்ளதையும் பாரு. அவன் இருந்த வரைக்கும் லாபானுக்கும் ஆசீர்வாதம், அவனுக்கும் ஆசீர்வாதம். இவன் ஆடும் பெருகுது, இவன் ஆடும் பெருகுது. ஆமென். இவனுடைய ஆடும் பெருகுது, இவனுடைய ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ளதாய் பெருகுது. எப்படி? கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு போட்டான் பாத்தியா? இப்ப புள்ளி உள்ள யாருக்கு? எத்தனை போலான்னு வரா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே. கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாரு, கர்த்தருடைய வார்த்தை கேட்டான், கர்த்தருடைய ஆலோசனை படி நடந்து இப்ப கொண்டு வரா. என்னதான் இருந்தாலும் யார் சொத்து? இது லாபானுடைய சொத்து தானே. என் வீட்டு ஆடை எடுத்து நீயே வளர்த்துக்குன்னு நீயே அதுக்கு தனியா கொம்பு போட்டா ஓ ஆடாயிடுமா அப்படின்னு அவன் பேசுவான். ஆண்டவரே பாத்தீங்களா, கர்த்தர் லாபானோட ராத்திரியே பேசுறாரு. என்ன சொல்றாரு? யாக்கோபுக்கு நன்மை என்று தீமை ஒன்று செய்யாதே, அனுப்பு. கர்த்தர் பேசி, ஏன்னா கர்த்தர் தான் சொன்னாரு, நான் உனக்கு புள்ளி உள்ள ஆடுகள்லாம் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னபடியே கர்த்தர் பேசினாரு. லாபானோட பேசி தடை பண்ணாதபடிக்கு அவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருக்கிற மாதிரியே அடிமையா ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சுக்கினே இருக்கணும் கிடையாது, சட்டம் கிடையாது. நீ சம்பாதிக்கணும், மேன்மையானு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செஞ்சா நான் விருத்தி அடைவேன்,
நான் மேன்மை அடைவேன், நான் ஆசீர்வாதம் அடைவேன். கேளுங்க. ஆமென். அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுப்பார் வேதம் சொல்லுது. ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். வாசிங்க. உபாகம். 28ஆம் 8 வாசிங்க. உபாகம் 28. ஆமா சரி. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. உபாகம் 28 22. ஆமென். ஆதியாகமம் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அதனால அங்க சொல்ல கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? உன் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோமோ அதை கர்த்தர்கிட்ட கேட்கணும். கோட்டை ஆண்டவரே என்னை ஆஸ்வதிங்கப்பா இந்த தேசத்தில். ஆமென். உபாகமம் 23 25 வாசிங்க. 23 25. ஆ 23 25 25. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். என்ன உபாகமம் 23:5. ஆமென். அல்லேலூயா. சாபத்தை எப்படியா மாத்துறாரா? ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றார். எந்த விதமான சாபமா இருந்தாலும் சரி. ஆமா, முன்னோர் செஞ்சப்பா சாபம். சில சொல்லுவாங்க சுத்தி சுத்தி வருதியா, விரட்டி விரட்டி அடிக்குதியா, நான் முன்ன போனா அது பின்னாலே வருது. ஆமென். என்ன பண்ணுது? முன்னாடி போனா பின்னாடியே வருது. முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல. ஒரு படி ஏறினா ஜான் ஏறினா முழம் சறுக்குது, ஜான் ஏறினா முழம் சறுக்குதான். அல்லேலூயா. அது சொல்லுவாங்க பழமொழி. அவ்வளோ காரணம் என்னன்னா சாபம். சில வீடுகளில் பாருங்க சாபம் வந்ததுன்னா ஐயோ சோத்திரம் ஆண்டவர், வாழவே முடியாது அவங்களால. இந்த சாபம் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக அழிச்சிடும். சில குடும்பத்தில் ஆண் பிள்ளையே இருக்க மாட்டாங்க. சாபம். இப்போ எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆம்பளை கூட கிடையாது, எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஏன்னா சாராயம் விற்று குடிச்சு செத்து போயிட்டானுங்க எல்லாம். இப்போ பேர பிள்ளைங்களும் செத்து போயிட்டானுங்க. பேர பிள்ளையாவது நல்லா இருக்கும்ல, அவனுங்களும் குடிச்சு செத்து போயிட்டானுங்க. காரணம் என்னன்னா சாபம். சாராயம் விற்ற சாபம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். நீ அங்கே இருந்தால் மாறாதுப்பா, நீ இங்கே எருசலேமுக்கு வந்தால் மாறும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையா நீ வந்துட்டுனாக்கா அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தாராம், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சாபம் மாறினா எங்க வரணும்? இங்க வாங்க. ஹலோ, சாபத்தோடு இருக்கிறவர்களே, பாவத்தோடு இருக்கிறவர்களே, அக்கிரமத்தோடு இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். இயேசு சொன்னார். ஆமென். இயேசுவிடம் வந்தாதான் உனக்கு என்னது? சாபம் மாறும். ஆமென். பாவம் மாறும், கசப்பு மாறும், துன்பம் மாறும், வேதனை மாறும், எல்லாம் மாறும். ஆமென். அல்லேலூயா. இங்க வரணும். எங்க வரணும்? இயேசுவிடம் வாருங்களே, இயேசுவிடம் வாருங்களே. அப்படி பாருங்க நீங்க. ஆமென்.
இயேசுகிட்ட வந்தா போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம், வியாதி நீக்கிற ஆசீர்வாதம், கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், சாபத்தை மாற்றும் ஆசீர்வாதம் என்று நாம் பார்த்தோம். இதெல்லாம் எப்படி கிடைக்கணுக்கா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண. நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம். ஆமென். நீதிமானாய் வாழ்வதனாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். என்ன? உண்மையா இருக்கிறவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பல, ஷார்ட்டாக மணி ஆயிடுச்சு. அதனால 37 சங்கீதம் 37:25-26 பார்த்தீங்கன்னா, நீதிமானாக வாழ்வதனால கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். வாசிங்க. 37:25-26 வாசிங்க. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் தெரிகிறதையும் நான் காணவில்லை. கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். தீமை விட்டு விலகி நன்மை செய். ஆமென். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். ஆமென். அவன் சந்ததி பாருங்க ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி இறந்து தெரியாது. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படாது. ஆமென். அப்பத்துக்கு இறந்து தெரியாது. நீதிமானுடைய சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரக்கம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதல்ல உண்மை உள்ள இருந்தா, ரெண்டாவது நீதிமான வாழ்வதனால ஆசீர்வதிப்பாரு, மூணாவது சொல்றாரு இரக்கம் உள்ளவர்களாக இருந்தா. நீதிமொழிகள் 22:9 வாசிங்க. 22:9. ஆமென். அவன் தன் ஆகாரத்தை தரித்திரனுக்கு கொடுக்கிறான். இரக்கமுள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவ்வளோ சொத்து இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் தன் வீட்டு வாசலில் இருந்ததான லாசருக்கு ஒரு நாள் கூட சாப்பாடு போட்டு கொடுத்தது கிடையாது. ஆமென். அவனும் மரித்தான், இவனும் மரித்தான், 2 பேரும் மரிச்சானுங்க. தரித்திரனோ ஆபிரகாம் அடியிலே விடப்பட்டான், லாசரு. ஆமென். ஐஸ்வர்யவான் எங்க போனானா? நரகத்தில் தள்ளப்பட்டான். ஏன்? இரக்கம் கிடையாது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான், இவன் ஏழைக்கு இறங்காதவன், அதனால நரகத்துக்கு போய் தள்ளப்பட்டான். ஆமென். நீங்களும் நானும் ஏழைக்கு இறங்குவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இரக்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். கருணையா இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்க, இரக்கம் பாராட்டுறவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஏமா எனக்கே பத்தல, உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. ஆமென். சிலருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. இருக்குதுல கொடுக்கணும், இருக்குதுல இறங்கி கொடுக்கணும். ஏமா நீ 3 வேளை சாப்பிட்ற, ஒருத்தன் 1 வேளை கூட சாப்பிடாமக்கிறான், 2 வேளை சாப்பிடு, 1 வேளை அவனுக்கு கொடு. முடியுமா? முடியாதா? முடியும். ஆமென். 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். யார் சொன்னத? யோவான் ஸ்நானங்க சொல்றான். 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். ஆமென். அல்லேலூயா. அதான் இரக்கம். பீரோ ஃபுல்லா துணியாகுது, கொடுக்கிறதுக்கே மனசு வர மாட்டுது. அல்லேலூயா. இருக்கிறதையோ அதான் நல்லா இருக்குது, அது இருக்கிறதையும் தைச்சி போடுது. ஆமென். இல்லாதவனுக்கு
கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஐந்தாவது பார்க்கிறோம், மல்கியா 3:10. கொடுப்பவர்களாக இருக்கும்பொழுது கொடுக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மல்கியா 3:10 வாசித்து முடிப்போம். ஆமென். ஆமென். இடங்கொள்ளாம போக மட்டும் ஆமென். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆகாரத்தை, ஆமென், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும், ஆமென், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணேன்றா இல்லையா என்ன சோதித்து பாருங்க. இயேசு தேவன் சோதித்து பாருங்க என்ற ஒரு வார்த்தை இங்கதான் வைக்கிறார். நான் கொடுக்கிறேன்னா கொடுக்க மாட்டேன்னு சோதித்து பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுப்பான், அதிகமாய் விதைக்கிறவன் அதிகமா அறுப்பான். ஆமென். அவெல்லாம் கண்களை மூடுவோமா? ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கிறவர். நம்ம பாட்டு பாடணும், நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது சூழ்நிலை மாறுமே, நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம் மாறுமே, நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம் மாறுமே, இறைவோ நீ மாறுமோ, இறைவோ நீ போகுமோ, இறைவோ நீ வேண்டுமோ, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாலையில் வந்திருக்கிற எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு கேட்கப்பட்ட வார்த்தைப்படி எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் எங்களை ஆண்டவரை தம்முடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறோம். அன்றைக்கு எம்மாவூர் சீசர்களை ஆசீர்வதித்தீங்களப்பா. ஆமென். எங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்க எங்க வந்திருக்கிறோம்? எருசலேமுக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவரே, எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. நாங்கள் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடும்போது கோவி கட் பண்ணிது வாசிங்க. யாத்திராகமம் 23:25 23. உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிச்சுட்டு அப்படியே விட்டுல வியாதியை விளக்குறார். ஹலோ, நல்லா ஆசீர்வாதமா இருந்தா போதுமா? வியாதி 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 24 மணி நேரம் டாக்டர்னு போய் என்ன ஆகுது? மனம் நொந்து போயிடும். என்னையா ஆசீர்வாதம் வந்து என்னங்க பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியல. ஆமென். எங்கேயும் வெளியே போக முடியல, எங்கேயும் சுற்றி பார்க்க முடியல. என்ன பிரயோஜனம்? வியாதி வியாதி வியாதி. அதனால கர்த்தர் சொல்றாரு, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றவங்க வியாதியெல்லாம் விலக்குறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் அப்பத்தையும் கர்த்தர் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கும் போது வியாதி நீங்குகிறது. மூன்றாவதாக, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க செய்கிற பிஸ்னஸ், தொழில், வேலைகள், ஆமென், எந்த வேலையும் இருக்கலாம், சாதாரண வேலை இருக்கலாம், உயர்ந்த வேலை இருக்கலாம், அந்த வேலையில கர்த்தர் மேன்மை கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். சாதாரணமாக நினைக்கலாம் நம்ம, நான் பாஸ்டர் நான் சாதாரண சம்பளம் தான் வாங்குறேன், அப்படியே யோசிக்க கூடாது. நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம், அடுத்த லெவல் எப்படி போகிறது, அடுத்த லெவலுக்கு நாம் எப்படி போனால் கடவுளை என்னை ஆஸ்வதிப்பார், தேவனை உயர்த்துவார், அப்படி நம்ம சிந்திக்கணும். நம்ம இருக்கிறதே போதும், வந்த துண்டு விதி வந்தால் போகாமல் நினைக்கக்கூடாது. ஆமென். உள்ளதே போதும் அப்படி நினைக்கக்கூடாது. 20 வருஷமாக இருக்கிறேன், இந்த லாபம் எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்கல ஆண்டவரே. 10 முறை என் சம்பளத்தை ஏமாத்திட்டான். எத்தனை முறை? 10 முறை ஏமாத்திட்டான் ஆண்டவரே. இந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி அக்காவை கொடுத்து ஏமாத்திட்டான். 7 வருஷம் ஏமாத்தோம். 7 வருஷம் 14 வருஷம் இங்கே போயிடுச்சு. என் வாழ்க்கையெல்லாம் போச்சு. 20 வருஷம் கஷ்டப்பட்டேன். இனிமேல் என் பிள்ளைகளுக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் குடும்பத்துக்கு நான் சேர்க்க வேண்டாமா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட போய் கேட்கல, மாமனார்கிட்ட போய் கேட்கல, இல்லை அவங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் சண்டை போடல, ஏய் உங்க அப்பா கிட்ட போய் சொத்தை கேட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வரதட்சணை கேட்கல. அவன் யார்கிட்ட போய் கேட்கறான்? ஆண்டோட கேட்கறான். ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ என்ன பண்ணு, உன் ஆடுகளுக்கு நீ புள்ளி உள்ள கொப்புள்ள கொப்புகளை போடு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சில கொப்புகளை வெட்டி, சில கிளைகளை வெட்டி, இந்த தலைகளை உன் ஆடுகளுக்கு போடு. உனக்குன்னு சில ஆடுகளை கொண்டு வா, அந்த ஆடுகளுக்கு போட்டு உனக்குள்ளதை தனியா விலை, லாபானுக்குள்ளது தனியா விலை. ஆமென். உனக்குள்ளதையும் பாரு, லாபானுக்குள்ளதையும் பாரு. அவன் இருந்த வரைக்கும் லாபானுக்கும் ஆசீர்வாதம், அவனுக்கும் ஆசீர்வாதம். இவன் ஆடும் பெருகுது, இவன் ஆடும் பெருகுது. ஆமென். இவனுடைய ஆடும் பெருகுது, இவனுடைய ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ளதாய் பெருகுது. எப்படி கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு போட்டான் பாத்தியா? இப்ப புள்ளி உள்ள யாருக்கு? எத்தனை போலான்னு வரா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே. கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாரு, கர்த்தருடைய வார்த்தை கேட்டான், கர்த்தருடைய ஆலோசனை படி நடந்து இப்ப கொண்டு வரா. என்னதான் இருந்தாலும் யார் சொத்து? இது லாபானுடைய சொத்து தானே. என் வீட்டு ஆடை எடுத்து நீயே வளர்த்துக்குன்னு நீயே அதுக்கு தனியா கொம்பு போட்டா ஓ ஆடாயிடுமா அப்படின்னு அவன் பேசுவான். ஆண்டவரே பாத்தீங்களா, கர்த்தர் லாபானோட ராத்திரியே பேசுறாரு. என்ன சொல்றாரு? யாக்கோபுக்கு நன்மை என்று தீமை ஒன்று செய்யாதே, அனுப்பு. கர்த்தர் பேசி, ஏன்னா கர்த்தர் தான் சொன்னாரு, நான் உனக்கு புள்ளி உள்ள ஆடுகள்லாம் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னபடியே கர்த்தர் பேசினாரு. லாபானோட பேசி தடை பண்ணாதபடிக்கு அவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருக்கிற மாதிரியே அடிமையா ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சுக்கினே கிடையாது, சட்டம் கிடையாது. நீ சம்பாதிக்கணும், மேன்மையாடணும் கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செஞ்சா நான் விருத்தி அடைவேன், நான் மேன்மை அடைவேன், நான் ஆசீர்வாதம் அடைவேன்? கேளுங்க. ஆமென். அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுப்பார், வேதம் சொல்லுது. ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். வாசிங்க. 28ஆம் 8 வாசிங்க. உபாகம் 28. சரி. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.
உபாகமம் 28:22. ஆமென். ஆதியாகமம் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அதனால அங்கே சொல்ல கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? உன் தேசத்தில் உன்னை ஆஸ்வதிப்பார். ஆமென். உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோமோ அதை கர்த்தர்கிட்ட கேட்கணும். கோட்டை ஆண்டவரே என்னை ஆஸ்வதிங்கப்பா இந்த தேசத்தில். ஆமென். உபாகமம் 23:25 வாசிங்க. 23:25. ஆ ஆ 23:25 25. உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். என்ன உபாகமம் 23:5. ஆமென். அல்லேலூயா. சாபத்தை எப்படியா மாத்துறாரா? ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றார். எந்த விதமான சாபமா இருந்தாலும் சரி. ஆமா, முன்னோர் செஞ்ச சாபம் சில சொல்லுவாங்க சுத்தி சுத்தி வருதியா, விரட்டி விரட்டி அடிக்குதியா, நான் முன்ன போனா அது பின்னாலே வருது. ஆமென். என்ன பண்ணுது? முன்னாடி போனா பின்னாடியே வருது. முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல. ஒரு படி ஏறினா ஜான் ஏறினா முழம் சறுக்குது. ஜான் ஏறினா முழம் சறுக்குதான். அல்லேலூயா. அது சொல்லுவாங்க பழமொழி. அவ்வளோ காரணம் என்னன்னா சாபம். சில வீடுகளில் பாருங்க சாபம் வந்ததுன்னா ஐயோ சோத்திரம் ஆண்டவர், வாழவே முடியாது அவங்களால. இந்த சாபம் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக அழிச்சிடும். சில குடும்பத்தில் ஆண் பிள்ளையே இருக்க மாட்டாங்க. சாபம். இப்போ எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆம்பளை கூட கிடையாது, எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஏன்னா சாராயம் விற்று குடிச்சு செத்து போயிட்டானுங்க எல்லாம். இப்போ பேர பிள்ளைங்களும் செத்து போயிட்டானுங்க. பேர பிள்ளையாவது நல்லா இருக்கும்ல, அவனுங்களும் குடிச்சு செத்து போயிட்டானுங்க. காரணம் என்னன்னா சாபம். சாராயம் விற்ற சாபம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். நீ அங்கே இருந்தால் மாறாதுப்பா, நீ இங்கே எருசலேமுக்கு வந்தால் மாறும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையா நீ வந்துட்டுனாக்கா அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தாராம், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சாபம் மாறினா எங்க வரணும்? இங்க வாங்க. ஹலோ, சாபத்தோடு இருக்கிறவர்களே, பாவத்தோடு இருக்கிறவர்களே, அக்கிரமத்தோடு இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன். இயேசு சொன்னார். ஆமென். இயேசுவிடம் வந்தாதான் உனக்கு என்னது? சாபம் மாறும். ஆமென். பாவம் மாறும், கசப்பு மாறும், துன்பம் மாறும், வேதனை மாறும், எல்லாம் மாறும். ஆமென். அல்லேலூயா. இங்க வரணும். எங்க வரணும்? இயேசுவிடம் வாருங்களே, இயேசுவிடம் வாருங்களே அப்படின்னு பாருங்க நீங்க. ஆமென். இயேசுகிட்ட வந்தா போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம், வியாதி நீக்கிற ஆசீர்வாதம், கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கிற ஆசீர்வாதம், சாபத்தை மாற்றும் ஆசீர்வாதம் என்று நாம் பார்த்தோம். இதெல்லாம் எப்படி கிடைக்கணுக்கா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம். ஆமென். நீதிமானாய் வாழ்வதனாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். என்ன? உண்மையா இருக்கிறவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பல, ஷார்ட்டாக மணி ஆயிடுச்சு. அதனால 37 சங்கீதம் 37:25-26 பார்த்தீங்கன்னா நீதிமானாக வாழ்வதனால கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். வாசிங்க. 37:25-26 வாசிங்க. நான் இளைஞனா இருந்தேன்,
முதிர் வயது உள்ளமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் தெரிகிறதையும் நான் காணவில்லை. கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். தீமை விட்டு விலகி நன்மை செய். ஆமென். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். ஆமென். அவன் சந்ததி பாருங்க ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி இறந்து தெரியாது. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படாது. ஆமென். அப்பத்துக்கு இறந்து தெரியாது. நீதிமானுடைய சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரக்கம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதல்ல உண்மை உள்ள இருந்தா, ரெண்டாவது நீதிமான வாழ்வதனால ஆசீர்வதிப்பாரு. மூணாவது சொல்றாரு இரக்கம் உள்ளவர்களாக இருந்தா. நீதிமொழிகள் 22:9 வாசிங்க. 22:9. ஆமென். அவன் தன் ஆகாரத்தை தரித்திரனுக்கு கொடுக்கிறான். இரக்கமுள்ளவனை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ சொத்து இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் தன் வீட்டு வாசலில் இருந்ததான லாசருக்கு ஒரு நாள் கூட சாப்பாடு போட்டு கொடுத்தது கிடையாது. ஆமென். அவனும் மரித்தான், இவனும் மரித்தான், 2 பேரும் மரிச்சானுங்க. தரித்திரனோ ஆபிரகாம் அடியிலே விடப்பட்டான், லாசரு. ஆமென். ஐஸ்வர்யவான் எங்க போனானா? நரகத்தில் தள்ளப்பட்டான். ஏன்? இரக்கம் கிடையாது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான். இவன் ஏழைக்கு இறங்காதவன், அதனால நரகத்துக்கு போய் தள்ளப்பட்டான். ஆமென். நீங்களும் நானும் ஏழைக்கு இறங்குவோமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இரக்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். கருணை கண்ணன் ஆஸ்வதிக்கப்படுவான். ஆமென். கருணையா இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்க, இரக்கம் பாராட்டுறவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஏமா எனக்கே பத்தல, உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. ஆமென். சிலருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. இருக்குதுல கொடுக்கணும், இருக்குதுல இறங்கி கொடுக்கணும். ஏமா நீ 3 வேளை சாப்பிட்ற, ஒருத்தன் 1 வேளை கூட சாப்பிடாமக்கிறான், 2 வேளை சாப்பிடு, 1 வேளை அவனுக்கு கொடு. முடியுமா? முடியாதா? முடியும். ஆமென். 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். யார் சொன்னத? யோவான் ஸ்நானங்க சொல்றான். 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். ஆமென். அல்லேலூயா. அதான் இரக்கம். பீரோ ஃபுல்லா துணியாகுது, கொடுக்கிறதுக்கே மனசு வர மாட்டுது. அல்லேலூயா. இருக்கிறதையோ அதான் நல்லா இருக்குது, அதையும் இருக்கிறதையும் தைச்சி போடுது. ஆமென். இல்லாதவனுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். 5வது பார்க்கிறோம், மல்கியா 3:10. கொடுப்பவர்களா இருக்கும் பொழுது கொடுக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மல்கியா 3:10 வாசித்து முடிப்போம். ஆமென். ஆமென். இடங்கொள்ளாம போக மட்டும் ஆமென். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆகாரத்தை, ஆமென், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாயிலை கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும், ஆமென்,
உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணேன்றா இல்லையான்னு என்ன சோதித்து பாருங்க. இயேசு தேவன் சோதித்து பாருங்கன்ற ஒரு வார்த்தை இங்கதான் வைக்கிறார். நான் கொடுக்கிறேன்னா கொடுக்க மாட்டேன்னு சோதித்து பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுப்பான், அதிகமாய் விதைக்கிறவன் அதிகமா அறுப்பான். ஆமென். அவெல்லாம் கண்ணை மூடுவோமா? ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கிறவர். நம்ம பாட்டு பாடணும். நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. இறைவோ நீ மாறுமோ, இறைவோ நீ போகுமோ, இறைவோ நீ வேண்டுமோ. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாலை வேளை வந்திருக்கிற எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு கேட்கப்பட்ட வார்த்தைப்படி எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் எங்களை ஆண்டவரை தம்முடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கும். அன்றைக்கு எம்மாவூர் சீசர்களை ஆசீர்வதித்தீங்களப்பா. ஆமென். எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்க எங்க வந்திருக்கிறோம்? எருசலேமுக்குள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. நாங்கள் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடும்போது கோவி